உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அருகே 2 மலைகளை தாண்டி முதியோர் உதவித்தொகை வாங்க செல்லும் வயதான தம்பதியர் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தள்ளாத வயதில் மலைகளை தாண்டி உதவித்தொகை பெற வயதான தம்பதியர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் அமைந்திருக்கிறது மேல்செப்பிலி கிராமம். இந்த கிராமத்தில் 80 வயதான பட்டுவும் 70 வயதான அவரது மனைவி நடுப்புள்ளையும் வசித்து வருகின்றனர். இவர்களின் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் அவர்கள் கடந்து வந்த கரடு முரடான வாழ்க்கையின் சாட்சிகள். ஆனால் அந்த சுருக்கங்களை விட ஆழமான வலியை தருவது மாதந்தோறும் அவர்கள் முதியோர் உதவித்தொகையை வாங்க மேற்கொள்ளும் பயணம்தான். உதவித்தொகை என்பது இவர்களை பொறுத்தவரை ஒரு தொகை அல்ல, அது அவர்களின் வாழ்க்கைக்கான உயிர் நாடி. அந்த பணத்தை பெற தள்ளாடும் வயதில் 2 மலைப்பகுதிகளை கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை இந்த முதிய தம்பதியினருக்கு ஏற்பட்டுள்ளது. பணம் வாங்க போறதுக்குள்ள உசுரே போயிடும் போலிருக்கு சாமி என்று பெருமூச்சு விடுகிறார் பட்டு. ஆபத்தான மலைப்பாதைகள், பழுதடைந்த ஜல்லி சாலைகள் இவையே முதிய தம்பதியர் செல்லும் வழிகள். இந்த கரடு முரடான பாதையில் நடக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களின் மூட்டுகளில் வலியை மட்டுமல்ல, மனதிலும் வேதனையை சுமக்கச் செய்கிறது. ஒரு காலத்தில் காடுகளை கடந்து சென்ற கால்கள் இப்போது உதவித்தொகைக்காக ஓய்ந்து போய் நிற்கின்றன. உதவித்தொகையை வாங்க வீட்டிலிருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டதாக கூறும் நடுப்புள்ளை இந்த பணத்தை தங்களின் கிராமத்திற்கு அருகிலேயே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பஞ்சாயத்து உங்க ஊருக்கு வந்து தரமாட்டாங்களா? யார் தர அமாரிக்கு வந்து கொடுத்தாங்க, நான் கூலி கூட கொடுத்தர மாட்டோமா? 20 30 யாரும் இல்லை, போய் தான் ஆகணுங்க. இது பட்டு நடுப்புள்ளை தம்பதியினரின் கதை மட்டுமல்ல. ஜவ்வாது மலையில் இருக்கும் பல குக்கிராமங்களில் வசிக்கும் பல முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் கதை. வாழ்நாள் முழுவதும் உழைத்து ஓடான இவர்களுக்கு தள்ளாத வயதில் அரசாங்கத்தின் உதவி என்பது ஒரு ஆறுதல். ஆனால் அந்த ஆறுதலை பெற இவ்வளவு பெரிய போராட்டமா என்பது அக்கிராம மக்களின் கேள்வியாக இருக்கிறது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே அல்லது அருகில் உள்ள கிராமங்களிலேயே உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது.